நாம் இந்த தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு நிறைய வசனம் இருக்கு. சுருங்கின நேரத்தில் மிகவும் தெளிவாக வார்த்தையை கொடுக்க வேண்டும் நான் விசுவாசிக்கின்றேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கிரியைகள். தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை உறுப்புகளை கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னப்படியெல்லாம் சத்துரு நம்மை சோதிப்பான், அபிஷேகம் எப்படி பெற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லி ஒரு சில வசனங்களை வாசித்து தியானிப்போம். முதலாவது சங்கீதம் 51 சங்கீதம் அதனுடைய 11-12 வசனங்கள். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இது தாவீது தேவனை பார்த்து மன்றாடுகின்றான். அல்லேலூயா. தாவீதுடைய மன்றாட்டு இது. தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து கேட்கிறான், உம்முடைய அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும், உம்முடைய ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும். இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. இவனுக்கு அபிஷேகம் இருக்கிறது. இப்பொழுது தேவ சமூகத்தில் கேட்கிறான், உம்முடைய அபிஷேகத்தை என்னை விட்டு நீ எடுத்துக்கொள்ளாதே, நீ எதை வேண்டுமானால் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய பிரசன்னம் என்னை விட்டு மாறக்கூடாது. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் என்னாலே வாழ முடியாது. தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட் இது. நீர் இல்லாமல் என்னாலே உலகத்திலே வாழ்ந்து விட முடியாது. காரணம் என்ன? நீங்கள் வசனம் எடுக்க வேண்டாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12-1 நாத்தான்வேல் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இதே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதனுக்கு முன்பாக வருகிறான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த தாவீதுக்கு முன்பாக நாத்தான்வேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து நிற்க ஒரு காரணம் உண்டானது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஒரு நாளிலே யுத்தம் நடக்கிறது. யுத்த களத்திலே அவன் யுத்தம் செய்கிற இடத்தில் நிற்க வேண்டியவன். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவன் நிற்க வேண்டிய இடம் எங்கே என்று சொன்னால் யுத்த களத்திலே நிற்க வேண்டும். தேவன் நம்மை அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நான் நிற்க வேண்டிய இடம் யுத்த களத்திலே. நமக்கு ஒரு எதிரி உண்டு, நம்ம எதிர்க்கிற ஒரு போராட்டம் உண்டு. போராட்ட களத்தில் நிற்க வேண்டிய தாவீது தன்னுடைய போராட்ட களத்தில் நிற்காமல் தன்னுடைய அரண்மனையின் மொட்டை மாடியிலே உலாவினான். அல்லேலூயா. தாவீது இப்பொழுது புலம்ப காரணம் என்ன? தாவீது இப்பொழுது அழ காரணம் என்ன? தாவீது தேவ சமூகத்தை பிடித்துக் கொண்டு போராட காரணம் என்ன? இவன் ஒரு பெரிய பாவத்தை செய்தான். தெரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை நேசிக்கின்றார், கர்த்தர் நம்மை நேசிக்கின்றார், கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட தாவீது அபிஷேகம் தனக்குள்ள இருக்கும் பொழுது அவன் நிற்க வேண்டிய இடத்துல இல்லாமல், தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல், அவன் இப்பொழுது ஒரு நேர போக்காக களியாட்டோடு கூட ஒரு நிர்விசாரத்தினாலே, நான் இப்பொழுது ராஜா, என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை, எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் செய்கிற யுத்தம் எல்லாம் ஜெயிக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தாவீதுக்கு வந்தபோது, யுத்தம் நடக்கட்டும், யுத்த களத்தில் நடக்கும், நான் ராஜா, நான் இப்பொழுது என் வீட்டிலே மொட்டை மாடியிலே நான் உலாவுவேன். அல்லேலூயா. நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் என்னை அபிஷேகித்தது, கர்த்தர் உங்களை அபிஷேகித்தது, அவர் யுத்த களத்தில் நிற்கும்படியாக, சத்துருக்கு முன்பாய் நிற்கும்படியாக, சத்துருக்கு நேராய் போராடும்படியாக நீங்கள் நான் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை எடுத்த பொழுது என்னை குறித்த நான் எடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசின காரியங்களை குறித்து உங்களோடு பேசுகின்றேன். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இல்லை, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் யுத்த களத்தில் நிற்கிறோமா, இல்லை மொட்டை மாடியிலே உலாவி கொண்டிருக்கிறோமா? தேவன் சொன்ன இடத்தில் நிற்காமல் நாம் வேறு இடத்துல இருப்போம் என்று சொன்னால் நமக்கு முன்பாக ஒரு அசுத்தம் முன்பாக வரும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நிற்காமல், தேவன் சொன்ன இடத்துல அந்த இடத்துல நாம் நிற்காமல் நாம் நமக்கு இஷ்டப்பட்ட இடத்துல இருப்போம் என்று சொன்னால் ஒரு அசுத்தம் முன்பாக வரும். அதை பார்க்கும்போது கண் நீச்சிக்கும், சிந்தனை சொல்லும், இது உனக்கு வேண்டும் என்று சொல்லும். அப்படி சொல்லும் ஒரு கொலைகாரனாக மாறினான். அல்லேலூயா. சத்துரு நம்மை ஜெயிக்க நாம் ஒருபொழுது இடம் கொடுக்க கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கும் உலகத்தில் இருக்கிற மனிதன் வித்தியாசம் உண்டு. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனுக்குரிய இடத்தில் தான் நிற்க வேண்டும், கர்த்தர் அனுமதித்த இடத்தில் தான் நிற்க வேண்டும். அவனுடைய யுத்தம் வித்தியாசமானது, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ சபை உணர வேண்டும், என்னுடைய யுத்தம் வித்தியாசமானது, என்னை அழைத்த நோக்கம் வித்தியாசமானது. நான் உலகத்தில் ஒரு வாழ்வது போல வாழ்வதற்கல்ல, கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டது. நீங்கள் எல்லாரும் விசேஷமா அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் முன்னணியில் நிற்க வேண்டிய யுத்த
வீரர்கள் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. அதை மறந்து போய் நாம் தேவ சமூகத்தை விட்டு மாறி நிற்போம் என்று சொன்னால் சத்துரு நம்மை வஞ்சிப்பான், சத்துரு நம்ம மேலே ஆட்கொள்ளுவான், நம்மை விழத்தள்ளுவான். இங்கே சத்துரு இவனை தோற்கடித்து விட்டான், இவன் பாவம் செய்து விட்டான், இவன் இப்பொழுது உணர்வடையவில்லை. அல்லேலூயா. தாவீது பாவம் செய்தும் உணர்வடையவில்லை. இவனுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, அபிஷேகம் இவனை விட்டு எடுத்துக்கொள்ளப்படவில்லை, அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் இவன் உணர்வடையவில்லை. ஆனால் அபிஷேகத்தை கொடுத்த கர்த்தர், அல்லேலூயா, அவனை அபிஷேகித்த தேவன், அவனை முன்குறித்த கர்த்தர், அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய நிறுத்த கர்த்தர் அவனை அப்படியே விட்டுவிடவில்லை. நாத்தான்வேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு முன்பாக அனுப்பினார். அல்லேலூயா. அவர் முன்பாக அனுப்பி சொன்னார், நீ செய்த தவறு என்ன என்று சொல்லி அவனுக்கு சுட்டி காட்டினார். அதை கேட்டவுடனே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உடைக்கப்பட்டவனாய் மாறினான். அல்லேலூயா. நான் செய்த சரி என்று சொல்லி வாதிக்கவில்லை, நான் செய்த சரிதான் என்று சொல்லவில்லை. அவன் தேவ சமூகத்திலே விழுந்தான். விழுந்து கிடந்து சொன்னான், நீர் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும், உடைய பிரசன்னத்தை என்னை விட்டு எடுத்து விடாதேயும், உடைய அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்து விடாதேயும், என்னால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. இந்த உணர்வை கொடுப்பது தேவனுடைய அபிஷேகம். நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை, நாம் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் நம்மை உணர்வடைய செய்யும். நம்மை ஒரு பொழுதும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க அல்ல, கர்த்தர் நம்மை தேடி வந்தது. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ரட்சித்தது கடைசி பரியந்தம் அவரோடு கூட வாழும்படியாக. நம்மை விட்டு விட்டு ஓடுகிறது அல்ல தேவ பிரசன்னம், நம்மை திரும்பவும் தேடி வந்து நாம் உணர்வில்லாமல் இருக்கும் பொழுது நம்மை தேடி வந்து முன்பாக தீர்க்கதரிசி அனுப்பி இந்த தவறை செய்தாய் என்று உணர்த்தும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உணர்ந்து கொள்ள வேண்டும். சவுலும் தவறு செய்தான், சவுலும் குற்றம் செய்தான், தாவீதும் தவறு செய்தான். சவுல் உணர்த்தப்பட்ட பொழுதும் அவன் திருத்திக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. தாவீது உணர்த்தப்பட்ட பொழுது தேவ சமூகத்திலே விழுந்தான், தேவ சமூகத்திலே விழுந்தான். தேவ சமூகத்திலே விழுகிறவனை கர்த்தர் தூக்கி நிமிர்த்த வல்லமுள்ள தேவன். தேவ சமூகத்திலே விழுகிற தேவ பிள்ளை தேவன் உயர்த்தி வைக்க வல்லமுள்ள தேவன். நம்மை ஒருபோது வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. நாம் அனைவரும் மாம்ச சிந்தையுடையவர்கள். நம்முடைய தாய் நம்மை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் பாவிகள், நம் பாவி என்று தேவனுக்கு தெரியும். நம் ஜென்ம சுபாவம் பாவமுடையது, நம் பாவத்திலே நாம் வாழ்கிறோம் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனா கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினாலே அவர் நம்மை திரும்ப தேடி வந்து தட்டி உணர்த்த கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம். இந்த தாவீது எப்படி அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டான்? அவன் வெகுவாய் கிடைத்து விட்டது அபிஷேகம். தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் பெற்றிருக்கிற அபிஷேகம் நாம தேடி சென்றது அல்ல. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஓடி போய் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. கர்த்தர் கிருபையாய் என்னை நேசித்தார், கர்த்தர் கிருபையாய் என்னை தந்தார், கர்த்தர் கிருபையாய் அந்த அபிஷேகத்தை தந்தார். வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாயிராதபடிக்கு இருப்பாய், கொண்டு வா. அல்லேலூயா. தேவன் சாமுவேலிடத்தில் சொல்லுகிறார், நீ சவுலுக்காக துக்கம் கொண்டாடாத, நான் ஈசாயுடைய புத்திரரில் ஒருவரை நான் எனக்காக நான் அபிஷேகம் பண்ணுவேன். கர்த்தர் முன்குறித்தார். நீங்களும் நானும் இங்கே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முன்குறித்தார். நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முன்குறித்தார். நீங்களும் நானும் அல்ல, கர்த்தர் முன்குறித்தார். சாமுவேல் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் அல்ல தீர்மானித்தது, கர்த்தர் முன்குறி. அதுக்கு ஆதாரமாக வாசியுங்கள் அதே அதிகாரம் 17ஆம் வசனத்தை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்கிறாய், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஈசாவிடத்தில் சொல்லுகிறார், சாமுவேல் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகளிலே ஒருவனை தேவன் அபிஷேகிக்க சித்தம் கொண்டார், ராஜாவாக அபிஷேகம் பண்ண சித்தம் கொண்டார். தகப்பன் தீர்மானித்தான், என்னுடைய பிள்ளைகளை ராஜாவாக தகுதியுடைய பிள்ளைகளை கொண்டு நிறுத்தினான். அதிலே தாவீது இல்லை. அல்லேலூயா. தகப்பன் தீர்மானித்தான், என்னுடைய பிள்ளைகளில் இவைகள் சாமர்த்தியமானவர்கள், ராஜாவாக தகுதியுடையவர்கள், இவர்கள் யுத்த காலத்தில் மிக்க தகுதியுடையவர்கள், இவர்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்று சொல்லி தகப்பன் நிறுத்தினான். அல்லேலூயா. ஆனால்
தகப்பன் தீர்மானித்தது அல்ல, கர்த்தர் தீர்மானித்தது. நம்முடைய தகப்பன் ஒருவேளை நம்மை இவன் உதாவாதவன் தள்ளி விட்டு இருக்கலாம், நம்முடைய சகோதரர் தள்ளி விட்டு இருக்கலாம், நம்முடைய கூட பிறந்தவர்கள் இவன் ஒன்றுக்கு உதாரணம் சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. அவர் இருதயத்தை காண்கிற கர்த்தர், இருதயத்தை பார்க்கிற கர்த்தர், நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை தேடி வந்த கர்த்தர், நம்மை அபிஷேகித்த கர்த்தர், நம்முடைய இருதயங்களை காண்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தை காண்கிற தேவராய் இருக்கிற. வாசிங்க அதே 16-11 வசனத்தை. அப்பொழுது சாமுவேல் ஆமென். அதுக்கு முந்தின வசனங்களை வாசிச்சீங்கன்னா தெரியும். சாமுவேல் கேட்பாரு, வாசிக்க வேண்டாம் நேரம் இல்லை, வாசிப்பு கேட்பாரு, உனக்கு இத்தனை பிள்ளைகள் தான் இருக்கா, உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானா? அவன் தகப்பன் சொல்லுவார், பதில் உண்டு, ஒருவன் உண்டு, அவன் இங்க நிக்க, இந்த கூட்டத்தில் நிக்க தகுதி இல்லாதவன், இந்த கூட்டத்தில் நிற்பதற்கு தகுதி இல்லாதவன், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அதோ காட்டிலே இருக்கிறான். அவனுடைய தகுதி எங்கே என்று சொன்னால், மனிதர் இருக்கிற இடத்துல இருக்க தகுதி இல்லாதவன், தன் சகோதரர் மத்தியில் நிற்க தகுதி இல்லாதவன், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அங்கே நிற்கிறான். அவன் சொல்லுகிறான், சாமுவேல் சொல்லுகிறான், அவன் வந்து இங்கே வந்து நின்று அவனை அபிஷேகிக்காமல் நான் பாத்திரத்தில் கை வைக்க மாட்டேன். அல்லேலூயா. அவனை அபிஷேகிக்கும் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். தகப்பன் மறந்து போன ஸ்தானத்திலே, சகோதரர் மறந்து போன ஸ்தானத்திலே, உற்றார் உறவினர் மறந்து போன ஸ்தானத்திலே என்னை என் இயேசு கண்டார். ஒவ்வொரு சொல்ல வேண்டும், என்னை என் இயேசு கண்டார், என்னை இயேசு தேடி வந்தார். தகப்பன் மறந்து போன பொழுது, என் தகப்பன் மறந்து போன பொழுது, என் தாய் மறந்து போன பொழுது, என்னுடைய சகோதரர் மறந்து போன பொழுது, என் இயேசு என்னை தேடி வந்தார், என்னை கண்டார். நான் வரும் வரையிலும் எனக்காக அபிஷேக தைலம் காத்து சூழ்ச்சிக்கப்பட்டது, என் மேலே ஊற்றும் வரையிலும். சவுல் அங்கிருந்து உட்கார்ந்திருந்த வசனம் சொல்லுகிறது, தாவீது வரும் வரையிலும் சாமுவேல் காத்திருந்தான். அல்லேலூயா. சாமுவேல் எங்கிருந்து அழைக்கப்பட்டானோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரையிலும் கர்த்தர் சாமுவேலை நிற்க வைத்தார். அல்லேலூயா. இப்பொழுது தாவீது வர வேண்டும், அபிஷேகத்துக்கு உடையவன் வர வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவன் வர வேண்டும். அவன் காட்டிலே ஆடுகளை மேய்க்கிறான். அல்லேலூயா. நம்முடைய நிலைமை எப்படியாக இருந்திருக்கும், நம்முடைய நிலைமை எப்படி வேண்டுமா இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை அபிஷேகித்து சித்தம் கொண்டபடியினாலே நாம் அழைக்கப்பட்டோம், நாம் பிரித்து கொண்டு வரப்பட்டோம். ஆட்டு மந்தையிலிருந்து ஆட்டு புழுக்கையின் இடையில இருந்த நம்மை, அழுக்கு சேட்ல இருந்த நம்மை, நம் பக்கத்துல வர முடியாதபடிக்கு துர்நாற்றம் உள்ள இடத்துல இருந்த நம்மை இயேசு தேடி வந்து என்னை மீட்டு கொண்டு வந்து முன்பாக நிறுத்தி என்னை அபிஷேகித்தார் என்ற உணர்வு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய அபிஷேகத்தை ஒருவனும் இழக்க நாம் தயாராக இருக்க மாட்டோம். அல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் காட்டிலே ஒருவனும் வராத இடத்திலே, மனிதன் வராத இடத்திலே, மனிதன் பார்க்காத இடத்திலே, நான் ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் பொழுது என்னை தேடி வந்து இயேசு கொண்டு வந்தார். அல்லேலூயா. என்னை அபிஷேகித்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் மேல் அபிஷேகம் என்னை ஊற்றப்பட்ட பொழுது அந்த அபிஷேகம் அவன் மேல் இருந்தது, அந்த அபிஷேகம் நிலைத்திருந்தது. அவன் அபிஷேகம் பெற்றவனாய் மாறப்பட்டான் என்று சொல்லி வசனம் தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. திரும்ப எங்க போனான் தெரியுமா? அபிஷேகம் இப்பொழுது இருக்கிறது, உலகம் அவனை ஏற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா. அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது, உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அபிஷேகம் பெற்றப்பட்ட தாவீது திரும்பவும் ஆடு மேய்க்க போனான். அல்லேலூயா. திரும்பவும் ஆடு மேய்க்க போனான். கர்த்தர் தன்னை, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை கர்த்தர் நம்மை அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு ஒரு பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்படி, தக்க சமயத்தில் உயர்த்தும்படி, அவருக்கு ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் உயர்த்தும்படி ஒரு பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போம் என்று சொன்னால் அவருடைய நேரத்தில் உயர்த்த வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அபிஷேகம் ஒருபொழுதும் ஒழுகி போகாது, அபிஷேகம் ஒருபொழுதும் நம்மை விட்டு கடந்து போகாது. அபிஷேகம் உள்ள மனிதனுக்குள்ளே, அபிஷேகம் அவனுக்குள்ளே இருக்கும் பொழுது வசனங்களை எடுக்க நேரம் இல்லை. தாவீது சொல்லுகிறான், சவுலுக்கு முன்பாக நின்று கொண்டு நான் காட்டிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருபொழுது ஒரு சிங்கம் என்னை நேரிட்டு வந்தது, ஒருபொழுது கரண்டி என்னை நேரிட்டு வந்தது. வந்த பொழுது நான் அவைகளுக்கு என் ஆடை பிடித்துக் கொண்டு சென்றது, நான் பின்பாக துரத்தி போனேன். யாருக்கு பின்பாக? காட்டினுடைய ராஜாவுக்கு பின்பாக. அந்த சிங்கத்துக்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்க முடியாது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைக்கு முன்பாக சிங்கம் நிற்க முடியாது. அல்லேலூயா. தெரிந்து கொள்ள வேண்டும், சிங்கத்துக்கு முன்பாக உலகத்தில் ஒரு பெருந்திரள் கூட்டம் மனிதன் நிற்க முடியாது. சிங்கம் வருகிறது சொன்னால் மனிதன் ஓடுவான். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒற்றை மனிதனுக்கு முன்பாக ஒரு சிங்கம் நிற்க முடியாது. தாவீது பின்பாக துரத்தி போய் வாயில் இருந்து ஆட்டை நான் பிடித்துக் கொண்டேன் என்று சவுலுக்கு முன்னாடி சொல்லுவதை பார்க்க முடியும். ஒருவர் தாடையை பிடித்து கிழித்தேன் என்று சொன்னான். அல்லேலூயா. தாடையை பிடித்து
கிழித்து போட்டேன் என்று சொன்னான். தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு முன்பாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் நிற்க முடியாது. சத்துருடைய ஆளுகைகள் மேற்கொள்ள முடியாது. தேவன் அப்பேற்பட்ட அபிஷேகத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். நம்முடைய அபிஷேகத்தை குறித்த ஒரு உணர்வு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தர் அபிஷேகத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். என்னை கர்த்தர் அபிஷேகித்தது இந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் பயப்படுவதற்கு அல்ல. அல்லேலூயா. ஒரு சாதாரண விஷயத்துக்கு பயப்படுவதற்கு அல்ல. காட்டையே ஆளுகிற ராஜா எனக்கு முன்பாய் வந்து நின்றாலும் அவனை எதிர்க்கும்படியாக, அவனை இல்லாமல் பண்ணும்படியாக கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு இருந்த அந்த வெளிப்பாடு நமக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நமக்கு தரிசனம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சின்ன சின்ன காரியங்களுக்கு பதறும்படியாக அல்ல நாம் இருப்பது, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு. வாசிப்போம் 16-13 கூட வாசிங்க. ஆமென். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்நாள் கர்த்தர் எப்பொழுது நம்மை அபிஷேகித்தாரோ அது முதல் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். பராக்கிரமம் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை விடவும் பெரியவராய் இருக்கிறார். அவரை மேற்கொள்ள இந்த உலகத்திலே ஒரு சக்தியும் வல்லமை இல்லை. அவரை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த அதிகாரத்துக்கும் வல்லமை இல்லை. அவரை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த அந்தகாரத்துக்கும் வல்லமை இல்லை. நான் அறிந்து கொள்ள வேண்டும், என்னை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் யுத்த களத்தில் இல்லாமல் நான் மொட்டை மாடியிலே உலாவரனை காணப்பட்டால் ஒழிய என்னை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நான் யுத்த களத்தில் இருக்கும் வரையிலும் என்னை சத்துரு ஜெயிக்க முடியாது. நான் யுத்த களத்தில் நிற்கிற வரையிலும் சத்துரு என்னை ஜெயிக்க முடியாது. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் என்னுடையது. அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. நாம் தோற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சம்மதித்து கொடுத்தால் ஒழிய நாம் தோற்க முடியாது, நம்மை தோற்கடிக்க முடியாது. நான் தாழ்ந்து கொடுத்தால் ஒழிய சத்துரு என் தோள் மேலே ஏற முடியாது. நான் தோற்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நேரம் எங்கே செலவிடப்படுகிறது, என்னுடைய நேரங்களை எப்படி கடத்தி கொண்டிருக்கிறேன், என்னுடைய நேரம் எப்படி செலவாகி கொண்டிருக்கிறது, ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் இந்த வார்த்தையோடு கூட பேசிக் கொண்டிருப்பான் என்று சொன்னால், இந்த வேதாகமத்தை பிடித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் முழங்கால் படி நிற்பான் என்று சொன்னால் சத்துரு ஜெயிக்கவே முடியாது. யுத்த களத்தில் இருக்கிற மனிதரை சத்துரு ஜெயம் எடுக்க முடியாது. இது அல்ல. இந்த போன் என்ன முன்பாக இருக்கும் என்று சொன்னால், டிவி முன்பாக இருக்கும் என்று சொன்னால், உலக பிரகார களியாட்டம் முன்பாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு பெரிய உரியாவை கொல்லுகிற ஒரு நிலைமை உண்டாகும். அல்லேலூயா. சத்துரு வாசற்படியை படுத்தி கிடப்பான். அல்லேலூயா. நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் யுத்த வீரனாய் மாற வேண்டியது அவசியம். கர்த்தர் எப்பொழுது அபிஷேகித்தாரோ தாவீது அது முதல் கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமந்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. வாசிப்போம். பாத்தீங்கன்னா எல்லா வசனம் வாசிக்க நேரம் இல்லை. இங்கே அபிஷேகத்தை இழந்த சவுல், அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட தாவீது, இரண்டு பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தாவீது அபிஷேகத்தை எப்பொழுது பெற்றுக்கொண்டானோ சவுல் அபிஷேகம் எடுத்து மாற்றப்பட்டது. அவனுக்குள்ள இன்னொரு ஆவி அவனுக்குள்ள புகுந்தது. இப்ப வாசித்தீங்கன்னா தெரியும், இந்த அதிகாரத்துக்கு கீழே வாசித்தீங்கன்னா தெரியும். இன்னொரு ஆவி அவனுக்குள்ள புகுந்த பொழுது அவன் அலக்களிக்கப்பட்டான். சவுல் அலக்களிக்கப்பட்டான். ஒரு நாளில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். ஒரு நாளில் முதலாவது ராஜாவாக கர்த்தராலே தெரிந்தெடுக்கப்பட்டவன் சவுல். ஆனால் இப்பொழுது தேவனுடைய அபிஷேகம் அவனுக்கு கடந்து போன பொழுது கர்த்தராலே அனுப்பப்பட்ட இன்னொரு ஆவி அவனை பிடித்துக் கொண்டது. இது அபிஷேகத்தை போலத்தான் காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தரால் அனுப்பப்பட்ட இன்னொரு ஆவி அவனுக்குள்ள புகுந்த பொழுது அவன் அலக்களிக்கப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அங்கே அழைக்கப்பட்டான். அல்லேலூயா. அலக்களிக்கப்படுகிற ஆவிக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு அங்கு ஒரு வேலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அபிஷேகத்தோட நோக்கம் என்னவென்று சொன்னால், அலக்களிக்கிற ஆவிக்கு முன்பாக நமக்கு ஒரு கிரியை அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. வாசியுங்கள் 16 அதிகாரம் 23 வசனத்தை. அப்படியே பிடிக்கும்போது வாசிப்பான். அல்லேலூயா. சொஸ்தமாவான். அல்லேலூயா. அபிஷேகத்தை இழந்த சவுலுக்குள்ளே ஒரு ஆவி உள்ளே கிரியை செய்யும் பொழுது அவன் அலக்களிக்கப்படுவான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த ஆவி அவனை விட்டு வெளியே தள்ளப்படும். அப்பொழுது அவன் ஆசுவாசம் அடைவான். அல்லேலூயா. கர்த்தர் என்னையும் உங்களையும் அபிஷேகித்தது இந்த ஆவிகள் அலக்கரிக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற கிரியைகளை எதிர்த்து நாம் சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஆவிகள் அவனை விட்டு வெளியே
வெளியே போகும்போது அவன் ஆசுவாசம் அடையும்படியாக, அல்லேலூயா, அவன் விடுவிக்கப்படும்படியாக, அவன் ஆசீர்வாதம் பெறும்படியாக, அவனுக்குள்ள சமாதானம் வரும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகித்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தின் நோக்கம் என்ன? சத்துருவை துரத்துவது, அந்தகாரத்தை நிர்மூலமாக்குவது, சத்துருடைய கோட்டைகளை தகர்ப்பது. இது உங்களால என்னாலே மாம்சத்தாலே கூடாது, நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம், அந்த அபிஷேகத்தின் நிறைவினாலே அதை செய்யும்போது சத்துரு தோற்று போவான், சத்துருடைய கிரியைகள் நிர்மூலமாகும். நமக்கு பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது என்று சொல்லி நாம் விலையிருத்த கூடாது. அல்லேலூயா. நம் சாதாரணமான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் ஜெபித்தால் என்ன நடக்கும், என்னுடைய அபிஷேகத்தினால் என்ன நடக்கும், நான் பேசினால் என்ன நடக்கும்? அது அல்ல. நான் பேசினால் ஒன்று நடக்காது. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது எல்லாம் நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னை அபிஷேகித்த கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாவுக்கு அவனை அலக்களிக்கிற ஆவி வரும் பொழுது சாதாரண ஆடு மேய்க்கிற தாவீது சென்று சுரமண்டலம் வாசித்தான். அல்லேலூயா. ராஜா அரண்மனையில் சென்று தாவீது முன்பாய் நின்று சுரமண்டலம் வாசித்தான். அவன் வாசிக்கும் பொழுது அவன் அலக்களித்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு சென்றது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்கு, அந்த அபிஷேகம் நம்ம எங்கே கொண்டு நிறுத்துகிறது? ராஜ சந்நிதியில கொண்டு நிறுத்துகிறது. அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்பாய் இருந்த தாவீது ராஜ சந்நிதியில முதலாவது நிற்க காரணம் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம். அல்லேலூயா. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்படுகிறது. சவுலுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், இங்கே ஒருவன், ஈசாவுடைய மகன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அவன் சுரமண்டல வாசி தேறினவன், அவன் வாசித்தால் பிசாசுகள் ஓடும். அல்லேலூயா. உலகம் அறிகிற பிரகாரமாக ஒரு சாட்சி உள்ள தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. ஒரு சின்ன காய்ச்சலுக்கு ஜெபிக்கிறதுக்கு அல்ல கர்த்தர் நம்மை அபிஷேகித்தது. என் தேவன் எந்த அந்தகார இருளையும் நிர்மூலமாக்கி விடுதலை பண்ணி இந்த கட்டுகளை அவிழ்த்து விடும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகித்திருக்கிறார். நீங்கள் நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் விலையேறப்பட்டது, விலையேறப்பட்டது. ராஜாவுக்கு முன்பாய் நிறுத்த அதிகாரமுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று முதலாவது நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். தாவீது உடனே ஏன் ஓடி போகணும்? ராஜா கூப்பிடுகிறார், எனக்கு அவருக்குள்ளான ஒரு அசுத்தாவி இருக்கிறது, நீ வா, அதை துரத்தணும். தாவீது ஏதாவது கேள்வி கேட்டானா? என்ன இது முடியுமா என்று கேட்டான். இல்ல, அவனுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டு. நான் பெற்றிருக்கிற அபிஷேகம் இதை துரத்த வல்லமையுடையது. நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், கர்த்தரை அபிஷேகித்திருப்பது எந்த அந்தகார இருளை நிர்மூலமாக்க அதிகாரமுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். அதை விசுவாசித்த தாவீது தைரியமாய் போய் அவன் சுரமண்டலத்தை வாசித்தான். அல்லேலூயா. அந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. வாசிப்போம். இப்பொழுது அடுத்து வருகிற பிரச்சனை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4 முதல் வாசிங்க. போதும். இங்க கேட்டீங்களா கோலியாத்துக்கு சரீரத்தில் இருந்த என்னெல்லாம் இருந்துச்சுன்னு? ஒரு சத்துரு வந்து நிற்கிறான், பெலிஸ்தருடைய சேனையில முன்னால வந்து. இந்த இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்துல ஏதாவது ஒரு வந்து என்ன ஜெயிச்சிரு, நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமை, இல்ல நான் உங்களை ஜெயிச்சுட்டா நீங்க எல்லாம் எனக்கு அடிமை. 40 நாளா சொல்லிட்டு இருக்கான். இஸ்ரவேலுடைய ராஜா, அபிஷேகத்தை இழந்து போன ராஜா பயந்தான் வசனம் சொல்லுது. சவுல் பயந்து கொண்டிருக்கிறான். ஒருவன் அவனுக்கு முன்பாய் போக முடியவில்லை. எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். 40 நாட்கள் இது நடந்து கொண்டிருக்கிறது. 40 நாட்களாக இது நடந்து கொண்டே இருக்கிறது. தேசம் கலக்கத்தில் இருக்கிறது, சேனைகள் கலங்கி கொண்டிருக்கிறது, யுத்தக்களம் பய பீதியில இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், கர்த்தர் அபிஷேகித்தார் விசுவாசிக்கிற மனிதன் வரும் பொழுது நடக்கிற காரியம் நீங்க வாசியுங்கள். நீங்கள் அதே அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது அதிகாலையில் எழும்பி விட்டு வந்தான்.
ம் 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 போதும். இல்ல அவசரம் வாசிக்க நேரம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இங்க கோலியாத் நின்று சொல்லுறான், தாவீது இப்போ தன் சகோதரருக்கு உணவை கொண்டு வந்திருக்கிறான். தகப்பன் சொல்லுகிற தன் சகோதரருடைய சுக செய்தியை விசாரிச்சுட்டு வா, உணவு கொண்டு போயிட்டு வான்னு இருக்கிறாரு. இவர் வந்தது எதுக்கு? ஆடு மேய்க்கிறவன் சுக செய்தி விசாரிக்க வருகிறான். பரிசுத்த ஆவியானவர் அவனை வழிநடத்துகின்றார். தன்னுடைய சகோதரனை பார்க்கும்படி தகப்பன் அனுப்புகின்றார். நாம் நினைக்கிறோம் உலக பிரகாரமாக ஒரு தகப்பன் இவனை அனுப்புகிறார் என்று சொல்லி. அப்படி அல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ பிள்ளை, அவன் காட்டிலே இருக்க முடியாது. இங்க யுத்தம் நடக்கிறது. ஒருவன் தேவனுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறான், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது தாவீது யுத்த சேனைக்கு முன்பாக வருகிறான். ஒரு யுத்த வீரனாய் கடந்து வரவில்லை, ஒரு சாதாரண ஒரு வாலிபனாக தன் சகோதரரை விசாரிக்க வருகிற ஒரு வாலிபனாய் வருகிறான். வரும்பொழுது கோலியாத் வந்து நின்று பேசுகிறதை கேட்கிறான். கேட்கும் பொழுது தாவீதுக்குள்ளே ஒரு உத்வேகம் உண்டாகிறது. என் ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக பேசுகிற இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த இவன் யார் என்கிற கேள்வி உண்டாகிறது. அல்லேலூயா. அங்க இருக்கிற இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா சேனையும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட சேனைதான். எல்லா சேனையும் இவனுடைய சகோதரர் உட்பட எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். எல்லாருமே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். சேனையில யுத்த வீரர்கள் தான். ஒருவருக்கும் வராத வைராக்கியம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்குள்ளே வந்தது. என் தேவனை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத யார் என்கிற கேள்வி வந்த பொழுது அதற்கு பரிகாரத்தை தேடினான். அல்லேலூயா. இந்த தேவனை நிந்திக்கவன் யார் என்கிற கேள்வி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைக்கு வரும் என்று சொன்னால் அதற்குரிய பரிகாரம் என்ன? என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய மிடுக்கு அல்ல. இங்க பாருங்கள், அவன் அநேக காரியங்களை அப்பொழுதுதான் சவுலத்தில் சொல்லுவான். காட்டிலே நான் இருக்கும் பொழுது சிங்கத்தை பீறினேன், கரடியை கொண்டு போட்டேன் எல்லாம் சொன்ன பொழுது ராஜா ஒப்புக்கொள்வான். நீ போ, யுத்தம் செய்ய போ. என்ன செய்வான்? நீ வசனத்தை வாசிக்க, வீட்டிலே வாசிங்க. அவன் ராஜாவுடைய வஸ்திரத்தை உடுப்பிப்பான், எல்லா யுத்த தளவாடங்களுக்கு அவனுக்கு போட்டு பார்ப்பான். ஒன்னும் அவனுக்கு சூட் ஆகாது. தாவீது சொல்லுவான், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, இது ஒன்றுமே எனக்கு பழக்கம் இல்லை, இதெல்லாம் போட்டா யுத்தம் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்திட்டத்தின்படி யுத்தம் செய்ய அழைக்கப்படவில்லை. உலகம் சொல்லுகிற பிரகாரம் யுத்தம் செய்ய என்னாலே முடியாது. நான் என்ன செய்கிறேன்? அவனுடைய கோலை கையில் எடுத்தான். அவன் வசனத்தை நீ வாசிக்க நேரம் இல்ல, நீ வசனத்தை வாசித்த தெரியும். அவனுடைய கோலை கையில் எடுத்தான், 5 கூழாங்கல்லை கையில் எடுத்தான். அவன் ஒரு மேய்ப்பனுக்குரிய கவனை கையில் எடுத்தான். அவனுக்குரியது, அவனிடத்திலே உள்ளது, அவனுக்கு என்ன உண்டோ அதை. உலகத்தில் கொடுக்கிற ஒன்றை வைத்து அல்ல யுத்தம் செய்வது. உலகம் கொடுக்கிற யுத்த ஆயுதம் அல்ல யுத்தத்தை ஜெயிப்பது. அவனுக்குள்ள இருக்கிற ஒன்றை எடுத்து அவன் அடித்தான், யுத்தத்தில் ஜெயித்தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்திருப்பது நமக்குள்ள ஒன்றை வைத்திருக்கிறார், நமக்குள்ளே ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு யுத்தம் செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உலகத்தில் ராஜா கொடுப்பது அல்ல, யுத்த சேனைகள் தருவது அல்ல, யுத்தத்தில் ஜெயிப்பது. தாவீது தனக்குள்ள இருக்கிற ஒன்றை எடுத்து அடித்தான், கர்த்தர் யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தார். தேவன் நம்மை அழைத்திருப்பதற்காகத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும் கவன் தான், வெறும் கல் தான். கோலியாத் சொல்லுகிறான், இவர் நாயை அடிக்க வந்தாயோ, நீ ஒரு நாயை அடிக்க வந்தாயோ என்று சொல்லி கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் வருவது என் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். நான் வருகிறது யாருடைய நாமம் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீ பெரிய சேனையா இருக்கலாம், நீ பெரிய ஒரு கூட்டமா இருக்கலாம், நான் வருவது ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்திலே வருகிறேன். என்னுடைய நாமம். அவரை ஜெயிக்க இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை, அவரை ஜெயிக்க ஒருவனும் இல்லை. அதை முதலாவது நீங்கள் நான் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் நான் விசுவாசிக்க வேண்டும். அந்த வசனத்துல கீழே வாசிக்கணும் தெரியும். அவன் சவுல் கிட்ட வருவான், சவுல் பக்கத்துல கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது என்ன தெரியுமா கையில இருக்கும்? கோலியாத்துடைய தலை. அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்துடைய தலை இப்பொழுது தாவீதுடைய கரத்திலே இருக்கும். அவன் கரத்திலே பட்டயம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவன் கல்லில் அடிக்கப்பட்டு கீழே விழுந்த பொழுது தாவீதுடைய கரத்திலே பட்டயம் இல்லாதிருந்தபடினாலே ஓடி போய் அந்த பெலிஸ்தருடைய மேல் ஏறி உட்கார்ந்து அவனுடைய பட்டயத்தை உருவி அவன் தலையை வெட்டினான். அல்லேலூயா. யுத்தத்தை ஜெயம் கொடுக்க கர்த்தர் பட்டயத்தை சத்துருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். சத்துருடைய கரத்திலே பட்டயத்தை எடுத்து வெட்டும்படி அதிகாரப்படுத்தி இருக்கிறார். நம்மை கர்த்தர் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். யுத்தத்தை ஜெயிக்க நமக்கு பட்டயம் தேவையில்லை, நமக்கு யுத்த தளவாடம் தேவையில்லை. எல்லாவற்றையும் முன்கூட்டியே கோலியாத்துடைய பட்டயத்துக்குள்ளே கர்த்தர் உரையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அழைக்கிற கர்த்தர் யார் என்று அறிய வேண்டும்.
என் அபிஷேகித்த கர்த்தர் யார் என்று அறிய வேண்டும். யுத்தத்துக்கு கத்தி இல்லையே, ஐயா யுத்தத்துக்கு போவதற்கு வில் இல்லை, அம்பு இல்லையே. நாம் ஒன்றையும் ஆயத்தப்படுத்த வேண்டாம். யுத்தத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் சத்துருடைய மடியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுடைய பட்டைய கடப்பைகளை வைத்திருக்கிறார். அதை உருவி வெட்டுகிற அந்த அபிஷேகம் உங்களுக்கு எனக்கு இருக்கிறது என்று விசுவாசிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. 5 மினிட் கூட பேசுறோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. தாவீது வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன், ஆடு வைக்கிறவன். அவன் அபிஷேகம் இழந்து போக, அபிஷேகத்தை விட்டு போவேன் என்று சொல்லி இந்த பராக்கிரம் எல்லாம் செய்த தாவீது, இந்த காரியங்கள் எல்லாம் செய்த தாவீது நாட்கள் செல்ல செல்ல அவனுக்குள்ள ஒரு பெரிய சிந்தனை வந்தது. நான் இப்பொழுது ராஜா செய்கிற யுத்தம் எல்லாம் நான் ஜெயிக்கிறேன். எல்லா இடத்திலும் கர்த்தர் என்னை ஜெயம் பண்ண பண்ணுகிறார். இப்போ நான் யுத்த களத்தில் நிற்க வேண்டிய தேவையில்லை. என்னுடைய தேவை அங்கு இல்லை. யுத்தம் நடக்கும். யுத்தத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் இப்பொழுது மொட்டை மாடியிலே உலாவுவேன். இருதயம் எங்கே செல்கிறது பாருங்கள். இங்கே நின்ற தாவீது, தேவ சமூகத்தில் நிற்கிற தாவீது இப்பொழுது எதிர்பக்கத்தில் போய் நிற்கிறான். தேவனுக்கு நேர் எதிரே நிற்கிறான். மொட்டை மாடியிலே ராஜாவாக உலாவுகிறான். எப்பொழுது தான் ஒரு மேய்ப்பன், ஒரு ஆட்டு மந்தையுடைய மேய்ப்பன், ஆட்டு புழுக்கையின் மத்தியிலே உருண்டு கொண்டிருந்தவன், நான் நாட்டம் பிடித்தவன், என்னை கர்த்தர் தேடி வந்தார் என்கிற நினைப்பு மாறுகிறதோ அப்பொழுது அவன் தேவ சித்தத்துக்கு மாறாய் வந்து நிற்கிறான். நின்று கொண்டு கண்களை உலாவ பார்க்கிறான். எட்டி பார்க்கும் பொழுது இதோ உரியாவின் மனைவி குளித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அசுத்தமானதை பார்க்கிறான், இச்சிக்கத்தக்கதை பார்க்கிறான், பாவத்துக்கு தன்னை சமர்ப்பிக்கின்றான். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு உணர்வு கூட வரல. எவ்வளவு பெரிய தேவன் என்னை அபிஷேகித்தார், கர்த்தர் எப்பேற்பட்ட கர்த்தர் என்னை அபிஷேகித்தார், எவ்வளவு பெரிய கோலியாத்தை வீழ்த்த நான் தகுதியுடையவனா, என் கர்த்தர் அல்லவா எனக்காக யுத்தம் செய்தார், என் தேவன் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டும்படி கர்த்தரை கிருபை செய்தாரே, அந்த நினைப்பு ஒன்று வராதபடிக்கு சத்துரு கவனமாய் தாவீதை பார்த்து கொண்டான். அல்லேலூயா. நான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கும் பொழுது, இருக்கக்கூடாத இடத்துல உட்காரும் பொழுது, எந்த இடத்துல இருக்கக்கூடாது அந்த உட்காரும் பொழுது சத்துரு சிந்தனைகளை ஒருபொழுது தெளிவுபடுத்த விட மாட்டான். அல்லேலூயா. நம்முடைய மாம்ச சிந்தைகள் வெளிப்படும், மாம்ச எண்ணங்கள் வெளிப்படும், மாம்சம் ஜெயம் எடுக்கும், மாம்சம் பெரிய கிரியைகளை செய்யும், நமக்குள்ளே மாம்சம் நம்மை விழுங்கும், நாம் சத்துருக்கு அடிமையாக மாறிப்போம். தாவீது அப்படியாகவே சத்துருக்கு அடிமையாக மாறி போனான். சத்துரு அவனை ஜெயித்தான், சத்துரு அவனை ஜெயம் எடுத்தான். இப்போ அரண்மனை வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பாவத்தை செய்துவிட்டு எந்த குத்தலும் இல்லை, எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லை அவனுக்கு. நாத்தான் வேல் வந்து முன்பாய் நிற்கும் வரையிலும் அவன் கடிந்து கொள்ள, அவன் உயிரை குத்தப்படவே இல்லை. அவன் தவறை செய்து உணரவே இல்லை. நம்முடைய கர்த்தர் அன்புடையவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மேல் அன்புடையவர், இரக்கமுடையவர். நம்முடைய தேவன் நம்மேல் கரிசனை உடையவர். தேவன் தாவீதை பார்த்தார், தாவீது இதயத்தை பார்த்தார். இவன் உணர்வடைய வேண்டும் என்று சொன்னால், இவன் திரும்ப உயிரடைய வேண்டும் என்று சொன்னால் நான் அவனை உணர்த்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. வசனம் சொல்லு, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா கர்த்தர் வெறும் மரணத்தை கொடுத்து நிறுத்தி அப்படியே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் அல்ல. கர்த்தர் நம்மை நேசிக்கின்றபடியாலே நாத்தான் வேலை அனுப்பி வைத்தார். நாத்தான் சொன்ன பொழுது அவன் உணர்வடைந்தான். அல்லேலூயா. உள்ளத்திலே உடைக்கப்பட்டான், தேவ சமூகத்திலே விழுந்தான். தகப்பனே என்னை நீர் மன்னியுங்க ராஜா, என்னை கழுவுங்க கர்த்தாவே, என்னை பரிசுத்தப்படுத்த, என் பாவி என்னுடைய அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதேயும். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு என்ன என்று ஒருமுறை உணர்ந்த பொழுது தேவ சமூகத்தில் விழுந்து அழுத நம்மையும் கர்த்தர் இந்த நாளிலே அப்படியாக ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் உணர்த்துவாராக, நம்மை உணர்த்துவாராக. கர்த்தர் அவருடைய அபிஷேகம் எவ்வளவு பெரிது, அவருடைய உன்னத அழைப்பு எவ்வளவு பெரிது, அவருடைய கிருபை எவ்வளவு பெரிது என்று உணர்த்தி நம் ஒவ்வொரு கர்த்தர் அவருடைய சித்தத்தினை திருப்பும்படியாக நம்மை ஒவ்வொரு கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த கேட்ட வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய், தேவன் நம்மளை அபிஷேகப்படுத்துறதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு என்பதை நம்ம மறக்காதபடி, ஆண்டவர் நம்மளுடைய கரத்தில் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், சத்துருவின் கரத்தில் வைத்திருக்கிறார். நம்மளை கொண்டு அதை வீழ்த்தும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மளுடைய அபிஷேகத்தை நம்ம இழக்காதபடி மிகுந்த கவனத்தோடு நாம் செயல்படும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நாடி ஜெபித்து
பெற்றுக்கொள்ளும்படியா இந்த நாள் ஆவியான உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களால் இல்லாமல் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த வேளையில எங்களை அழைத்து வந்து உடைய பாதப்படியில் அமர வைத்து ஆண்டவரே நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு பரிந்தமும் தேவனுடைய வார்த்தை எங்களை ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இடைப்பட்டு எங்களோடு கூட நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் துதிகளும் நன்றிகளும் எடுக்கிறாங்க தாவே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து இந்த இடத்துல அமர வைத்து உடைய பரிசுத்த மன்னாவை புசித்து பலனடையும்படியாக கர்த்தர் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் எங்களை ஏந்தி தாங்கி நடத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் உட்கண்டு கடந்து அதை அப்படியே விட்டு விடாதபடி இந்த வார்த்தையை நாங்கள் இன்னும் அதிகமாக தியானித்து இன்னும் உமக்குள்ள பலனடைய பரிசுத்தாவின் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதுமா எங்கள் ரத்த கொட்டைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உடைய தூதிலை கொண்டு மின்னு பின்னுமாய் தூதிலை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேவையில் எல்லாவற்றை அற்புதமாய் அதிசயமாய் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு தேவையில்லாத செலவுகள், அனாவசியமான செலவு, வீணான செலவுகள் கொண்டு வராதபடி கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாய் செபிக்கவும், இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசிக்கவும், இன்னும் அதிகமாய் வேதத்தை தியானிக்கவும் கர்த்தருடைய ஆவியான எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதுமாய் இருக்கிற ஆண்டவரே எங்கள் சபையுமாய் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலே கர்த்தருடைய கரம் தங்கி இருக்கணும் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உபவாச கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவு பரிந்தும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அடுத்த மாசம் நடக்கிற ஆண்டவரே இந்த VBSலையும் கர்த்தருடைய கரம் தங்கி இருக்கும்படியாக செபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் அழைத்து வர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போது காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், பொறுப்பேற்று உணர்த்தி மேசவி நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.